தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலகட்டத்திலேயே உயிரோட்டமான வசனங்கள், ஆவலை தூண்டும் பின்னணி இசை, எடுப்பான ஒளிக்கூறுகள், இரைச்சலற்ற பின்னணி குரல்கள் என்ற வானொலி நாடகத்தின் வழி தமக்கென தனியோர் அடையாளத்தை கொண்டிருந்த தயாரிப்பாளரும் எழுத்தாளருமான எஸ் வைரக்கண்ணு இன்று காலமானார். 80ஆம் ஆண்டுகளில் மலேசிய வானொலியான ரங்காயான் மேரா மூலம் திகில், மர்மம் நிறைந்த வானொலி நாடகங்களை எழுதுவதில் புகழ்பெற்ற வைரக்கண்ணுவிற்கு வயது 72. பேரா தெலு இன்தான் கோலபிரணாம் தோட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் தமது 18வது வயது முதல் எழுத்துலகில் கால் பதிக்க தொடங்கினார். வானொலி நாடகம் மட்டுமின்றி தமது அத்தனை படைப்புகளின் பின்னணியிலும் ஏதாவதோர் வசனத்திலோ அல்லது காட்சியிலோ தம்மை லாபகமாக தொடர்பு படுத்தி அந்நாடகத்தை வித்தியாசப்படுத்தும் ஆற்றலும் வைரக்கண்ணுவிடம் மிகுதியாகவே இருந்தது. எழுத்து, தயாரிப்பு என்றில்லாமல் நடிப்பிலும் அலாதி ஆர்வம் உடைய வைரக்கண்ணு தமது நாடகம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கால நேரம் பார்க்காமல் ஒரே காட்சியை எத்தனை முறை வேண்டுமானாலும் அலுப்பின்றி நடித்து காட்டக்கூடிய பக்குவம் உள்ளவர் என்று அவரின் நெருங்கிய நண்பர்கள் சிலர் தெரிவித்தனர். அவர் எழுதக்கூடிய அந்த நாடகம் மேலும் சிறப்பாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பாடுபடுவார். ரெக்கார்டிங் நேரத்தில் அவரே தயாரிப்பாளர் மாதிரி அந்த வேலையை செய்துக்கிட்டு எங்களுக்கு நடிப்பு பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு என்னது குரல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு அவரும் நடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர், எழுத்தாளர். இன்றைக்கி அவர் இல்லை. அது உண்மையிலேயே எங்களை போல நாடக கலைஞர்களுக்கு பெரிய இழப்பு. அவருடைய படைப்புகளில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். மர்ம நாடகங்கள் எழுதுவார், அறிவியல் ரீதியாக நாடகங்கள் எழுதுவார். நாடகங்கள் படைப்பதோடு இல்லாமல் ஸ்டுடியோவில் வந்து நடிக்கக்கூடிய கலைஞர்களை வேலை வாங்குறது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ அவர் எடுத்துருவார். அதோடு அதற்கான பின்னணி எல்லாத்தையுமே அவர் தயார் செஞ்சு தந்துடுவார். மிக சிறப்பான ஒரு எழுத்தாளர் அவர். அவருடைய மறைவு வந்து நமக்கு ஒரு பெரிய இழப்பு தான். நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கிறார். புதுமையான வகையிலே அவற்றை படைப்பதற்காக மிகவும் சிரத்தை எடுத்துக்கொள்வார். நிறைய எழுதிய நாடகங்களிலே என்னை பங்கெடுக்க சொல்வார். இந்த கதாபாத்திரத்தை நீங்கள் செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று மிகவும் சிரத்தை எடுத்து சொல்லிக் கொடுப்பார். அப்படி நிறைய நான் நடித்திருக்கின்றேன். என்னுடைய வானொலி நாடகத்துறையிலே என்னுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பெரிய பங்கு அவருடையது. என்ன யோசனை? What's bothering you? உங்க கூட நான் வந்திருக்கிறத போன்ல பேசுறது கூட உங்க அம்மா கிட்ட சொல்லியே. வானொலியின் முன்னாள் அறிவிப்பாளரான குளோரியா நிர்மலா தேவியை கரம் பிடித்த வைரக்கண்ணுவிற்கு கேவின், அரோனா, ஏபாப் என்ற 3 மகன்களும் ஏரனியா என்ற ஒரு மகளும் உள்ளனர். நாளை காலை மணி 10 அளவில் செமினி கிறிஸ்துவ கல்லறையில் அன்னாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அவரின் மூத்த புதல்வர் கேவின் தெரிவித்தார்.